அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தை கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நம்மளுடைய ஒரு கேள்வி நமக்கு பாடத்திட்டம் வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல. சிலபஸ் அடிப்படையில் கேட்டிருக்காங்களாங்கிறது நம்ம கேள்வி கிடையாது. சிலபஸ் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. ஆனா 10ஆம் வகுப்பு தரப்பில கேட்டிருக்காங்களாங்கிறத நம்மளோட மெயின் கேள்வி. ஆனா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் என்ன சொல்றாங்கன்னா, உறுப்பினர் ராஜ் சார் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து சிலபஸ் அடிப்படையில் தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி அது கிடையாது. கிளியரா சொல்றோம், சிலபஸ் அடிப்படையில் நீங்க கேட்டிருந்தாலுமே கூட நீங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு 10ஆம் வகுப்பு தரம். அப்ப 10ஆம் வகுப்பு தரத்துல நீங்க கேள்வி கேட்கவே இல்லை. நீங்க நோட்டிபிகேஷன்ல 10ஆம் வகுப்பு தரம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வராங்கன்னா ஒரு குரூப் 2 படிக்கலாமா, குரூப் 1 படிக்கலாமா, குரூப் 4 படிக்கலாமாங்கிறது அவன் பார்ப்பான். கேள்வி வந்து ஓகே 10ஆம் வகுப்பு தரம், ஓகே நம்ம வந்து குரூப் 4க்கு தான் நம்ம போக முடியும், அதனால நம்ம அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். 100 ரூபாய் பணம் கட்டி ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறான். அவனுக்கு 10ஆம் வகுப்பு தரப்புல ஒரு கேள்வி வரல. அதாவது நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த பேட்டர்ல எனக்கு கேள்வி வரல. அப்ப நீங்க சொன்ன பேட்டர்ல கேள்வி வரலன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கு உண்டான ரீ எக்ஸாம் வைக்கணுமா இல்லையா? ஸோ நம்ம கேள்வி புரியுதா இல்லையா? 10ஆம் வகுப்பு தரப்புல நீங்க சொன்ன பேட்டர்ல கேள்வி வரல. அப்ப நீங்க மறுபேறு வைக்கணுங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் போதும். நீங்க இருக்கிற எல்லாருமே ஒரு 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஒரு 10 லட்சம் பேர் 100 ரூபாய் பணம் கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா. ஸோ 10 கோடி ரூபா நீங்க வந்து பணம் இந்த மாணவர்கள் இருந்து நீங்க வாங்கிருக்கீங்க. அதுக்கு பதில் நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதை கடந்து நீங்க குரூப் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 கோடி நீங்க முறைகேடு பண்ண மாதிரி நாங்க எடுத்துப்போம். இந்த ஒரே ஒரு கேள்வியே போதும் உங்களுக்கு மறுபேறு வைக்கிறதுக்கு. வேற ஒன்றும் இல்லை, இது எல்லாமே சார்பு இருக்காங்க. மிக்க நன்றி.